தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் அறிவில்லாத பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரசியல் அறிவில்லாத பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரேமலதா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்னவென்று சொன்னால், இந்தியர்கள் அனைவரும் கடவுளின் மக்கள், ஒருதாய் மக்கள். ஆகவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது, SC/ST மக்களுக்கு கூட இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, SC/ST சாதி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சாதி சான்றிதழ்களையும் ரத்து செய்ய வேண்டும், இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். பிரேமலதாவின் இந்த பேச்சானது அரசியல் அறிவில்லாத ஒரு தனத்தை தான் காமிக்கிறது. பிரேமலதாவுக்கு அரசியல் அறிவே கிடையாது என்பதைத்தான் காட்டுகிறது. சுதந்திரத்துக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே அன்றைக்கு சென்னை மாகாணத்திலே அரசின் 90% பதவிகளில் யார் இருந்தார்கள் என்று சொன்னால் பண்ணிர்கள் இருந்தார்கள். 10% மக்கள் தொகை கூட இல்லாத அந்த பிராமணர்கள் 90% பதவிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தார்கள். அந்த பிராமண ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. நீதி கட்சி வருகைக்கு பின்பு பிராமணிய தாக்கம் குறைந்தது. பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அரசு பணிக்கு வர ஆரம்பித்தார்கள். இதை புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லாம இருந்த பொழுது யார் ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்களும் வசதி படைத்தவர்களும் தான் அன்னைக்கு அரசு பணியில இருந்தாங்க. அன்னைக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு முறை தான் இன்னைக்கு பின்பற்றப்படுது. இன்னைக்கு SC/ST மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. SC/ST மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப பின்னடைவுல இருக்காங்க. அவங்க தேசிய நீரோட்டத்தோட இணையணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். இன்னைக்கு இந்தியாவில 1989 மண்டல் கமிஷன் அமைச்சு VP சிங் தன்னுடைய ஆட்சியை தியாகம் பண்ணார். 1991 மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு முன்பாக அன்னைக்கு அந்த அரசாங்க பொறுப்புகள் இதெல்லாம் யார் இருந்தாங்கன்னு கேட்டா, ஃபார்வர்டு கம்யூனிட்டி, முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பார்ப்பனர்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களும் தான் அந்த 70% 80% அரசு பணியிடங்கள் கல்வியில ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. குறைந்தபட்சம் 27% இடஒதுக்கீடு அன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1%, BCக்கு 30%, MBCக்கு 20% இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. 36% மக்கள் தொகை கொண்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18% இடஒதுக்கீடு தான். 2% மக்கள் தொகை கொண்ட பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு தான். 60% மக்கள் தொகை கொண்ட பிற்படுத்தப்பட்டவருக்கு 30% தான் இடஒதுக்கீடு. 40% அந்த இடஒதுக்கீடு மக்கள் 20% தான் MBCக்கு வழங்கப்படுது. நம்ம பார்த்தோம்னா அந்தந்த மக்கள் தொகையில பாதி தான் இடஒதுக்கீடா வழங்கப்படுது. பாதி அவங்க போட்டி திறமையில வந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டிதான். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 10% ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா 5% தான் இடஒதுக்கீடு, மீதி 5% அவங்க போட்டியில வந்துக்கணும். இதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுதான் இங்க பின்பற்றப்படுது. இன்னைக்கு இந்த அம்மா முட்டாத்தனமா சொல்லுது, இடஒதுக்கீட்டை ரத்து செய், SC/ST சர்டிபிகேட்டை ரத்து செய்யு, அனைத்து சாதி சான்றிதழ்களையும் ரத்து செய்யு, சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை அப்படி. இது என்ன காமிக்குதுன்னா, அரசியல் அறிவே பிரேமலதாவுக்கு கிடையாது. அதைத்தான் காமிக்குது. இடஒதுக்கீடு அமெரிக்கால கூட இடஒதுக்கீடு இருக்கு, ஆஸ்திரேலியால இடஒதுக்கீடு இருக்கு, இல்லை இங்கிலாந்துல இடஒதுக்கீடு இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு இருக்கு. இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்படாவிட்டால் அரசின் அனைத்து பதவிகளும் யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிராமணர்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு மத்திய அரசு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த IAS பதவிகள்ல 190% IAS அந்த செக்ரட்டரி யாருன்னு சொல்லி கேட்டா பிராமணர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இடஒதுக்கீடுங்கிற முறை கொண்டு வராட்டினா 190% வேலை வாய்ப்புகள் அனைத்தும் பிராமணர்கள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு கொண்டு
குறைந்தபட்ச இடஒதுக்கீடு கொண்டு வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை நிப்பாட்டிருக்கோம். பிராமணர்கள் தமிழ்நாட்டுல 2% கூட கிடையாது. ஆனா அவங்க 90% அரசு பணிகளையும் கல்வி நிலையத்துல படிப்புகளையும் அவங்க வந்து கைப்பற்றினாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்தனால தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து அரசு வேலைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பிரேமலதா சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை. ஏன் சொல்லுதுன்னா அந்த அம்மா பயப்படுது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு தெரிய வரும். இன்னைக்கு 34 மந்திரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, 11 மந்திரிகள் தெலுங்கர்கள். அப்ப 33% வந்து தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் இருக்காங்களா? தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் 5% கூட கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெலுங்கர்களுக்கு மந்திரி சபையில 33% இடம் அளிக்கப்படுது. அப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு தெரிய வரும். இந்த அம்மா பயப்படுது. ஏன்னா இந்த அம்மா ஒரு தெலுங்கர். பிரேமலதா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடுவாங்களோ, நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்களோ அப்படின்னு இந்த அம்மா பயப்படுது. ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அந்தந்த மக்கள் தொகை எத்தனை சதவீதம் இருக்காங்கிற உண்மை நிலை தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு வழங்கணும். இதைத்தான் கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசியல் அறிவே இல்லாத இந்த பிரேமலதா என்ன சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது, எஸ்சி எஸ்டிகளுக்கு கூட இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அனைத்து இடஒதுக்கீட்டையும் ரத்து செய்யணும், சாதி சான்றிதழையும் ரத்து செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு முட்டாத்தனமான பேச்சு. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க யாரும் தேமுதிகவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த சாதி சான்றிதழை ரத்து செய்யணும், இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு. அப்படி இந்த அம்மா சொன்னபடி செஞ்சோம்னா உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதான் உண்மை. இந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வந்து ஒரு கிச்சன் கேபினட், ஒரு சமயக்கட்டில் இருக்க வேண்டிய இந்த அம்மா அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளராகி அரசியல் அறிவே இல்லாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். இடஒதுக்கீட்டை ரத்து செய், இதெல்லாம் முட்டாத்தனமான பேச்சு. பிரேமலதாவுக்கு அரசியல் அறிவே இல்லை. அது வந்து அரசியல் கத்துக்குட்டி, அமுல் பேபி அப்படிதான் சொல்லணும்.